அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லான்னு சொல்லி மடவலை நாங்கள் இன்றைக்கு நான் நினைக்கிற மாதிரிக்கு மாஷா அல்லாண்டு ஒரு 80 பேருக்கு மேலே வந்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க என்ன செஞ்சாங்க, கம்பளி போகப்பட்டுச்சா, கெலியோயில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்றது அவங்கள்ட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜி. உங்களோட பேரை சொல்லுங்க ஆஜி. நான் ஃபர்ஹான் சார், பதில் டீச் பண்ணுறேன். இயற்கை அனர்த்தத்தின் அடிப்படையாக கொண்டு நாடு தழுவிய ரீதியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிரதானமான சமூக சேவை நிறுவனம் தான் தேசத்தின் ரம்யலங்கா அமைப்பானது அனர்த்த செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வாரத்தில் கம்பளை பகுதியில் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு உண்டு. அந்த குழுவை அடிப்படையாக கொண்டு கம்பளை பகுதியில் 35 வீடுக்கும் மேற்பட்ட பகுதிகளை நாங்கள் கிளீன் பண்ணோம். அதே போல் அங்கு காணப்படக்கூடிய மின்சார துண்டிப்பு இடம்பெற்ற பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சார இணைப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அது காணப்படக்கூடிய ஷோர்டேஜை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு அடுத்ததாக 2வது பகுதியாக நாங்கள் கெலியோயா கல்கமுவ பகுதியில் இன்றைக்கு நாங்கள் வந்தோம். காலையில் இன்றைக்கு வந்ததிலிருந்து நான் நினைக்கிறேன் பல்வேறு வகையான தேவைகள் கல்கமுவ பகுதியில் காணப்படுது. இருந்தாலும் எங்களுடைய ரம்யலங்கா பகுதியானது ஏழுமான அளவிற்கு பல்வேறு வகையான இளைஞர் அணியோடு வந்து நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகளை சுத்தப்படுத்தி கொடுத்தோம். அதே போல் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் சார்ந்த மின்சார பகுதிகளையும் நாங்கள் எலக்ட்ரீஷியனை கொண்டு வந்து அதையும் பெர்ஃபெக்டாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். எனவே இவ்வாறான செயற்திட்டங்களை ரம்யலங்கா மேற்கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்கமுவ பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகையான தேவைகள் நிறைந்த ஒரு இடமாக இன்றைக்கு காணப்படுது. பல்வேறு வகையான மக்கள் நீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதே போல் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வீதிகளில் 2 மரங்களையும் குப்பைகள் நிறைந்து காணப்படுது. அதை சுத்தப்படுத்தணும். அதே போல் வீதிகளில் பல்வேறு இடங்களில் துர்நாற்றங்கள் வீசக்கூடியதாக சூழல் வழி மாசடையக்கூடிய தன்மைகளை நாங்கள் பார்க்குறோம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதை அவசரமாக அரசு மட்டத்தில் கவனம் எடுத்து அது அவசரமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரண பகுதிகளை பெற்றுக் கொடுக்கணும் என்ற விடயத்தில் ரம்யலங்கா அரசிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் நான் வந்தது கண்ட இடத்துல நான் சொல்கிறேன். கல்கமையில் நியாயமான நாட்கள் வெளியூர் மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த மடவள மக்களை எடுத்துக்கொண்டாலுங்கிற அவங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா, இன்றைக்கு இவங்களுக்குண்டா நாளைக்கு எங்களுக்கு அப்படின்றது தான் இருக்குது. அது சுற்றி எங்கெங்கே பிரச்சனையாகிக்குதோ கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல போயிட்டு எங்களோட சமூக வேலையை கட்டாயமாக செய்யணும். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் செஞ்சு கொள்ளையில. அப்போ இங்கே தண்ணி இல்லாத பற்றாக்குறை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போகிற வார விஷயங்களில் நாளையிலேருந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் தண்ணி எப்படி சப்ளை பண்ணுறதுன்னு நாங்கள் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.